ஆகஸ்ட் 15 அப்படி இல்லாட்டி ஜனவரி 26 இந்த 2 நாள் மட்டும் இந்தியாவில் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று சுதந்திர தினம், அப்படி இல்லாட்டி வந்து குடியரசு தினம். இந்த 2 தினம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததுன்னா இந்தியர்களோட வாயில் வந்துட்டு 2 வார்த்தை வந்து கட்டாயமாக வந்து வந்தே தீரும். ஒன்று வந்துட்டு ஜெய்ஹிந்த், இன்னொன்று வந்துட்டு வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த் இந்த வார்த்தையும் வந்தே மாதரம் இந்த வார்த்தையும், இந்த 2 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் கொடுத்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தோன்னா அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த செண்பகராமன் பிள்ளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இந்த 2 வார்த்தையை வந்து கொண்டு வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நபர், அவர் விடுதலை போராட்டத்துக்காக மிகப்பெரிய வந்து ஈடுபட்டார்னு கூட சொல்லலாம். அந்த நபருக்கு இந்த 2 வார்த்தை வந்து பிடிச்சி போய் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் இந்த வார்த்தை வந்து சேர்த்தாரு. ஸோ இந்த ஜெய்ஹிந்தும் அதுக்கப்புறம் வந்தே மாதரமும் இந்த 2 வார்த்தையும் கொடுத்தது ஒரு நபர். அதுக்கப்புறமும் இந்த வார்த்தை வந்து கொண்டு போய் சேர்த்தது இன்னொரு நபர். ஸோ கொடுத்தது வந்து செண்பகராமன் பிள்ளை, கொண்டு போய் சேர்த்தது வந்து யாருன்னு பார்த்தோன்னா அவர் யாருன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் செண்பகராமன் பிள்ளை அவருடைய பயோகிராஃபியை வந்து எடுத்து நான் படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ அவருடைய பயோகிராஃபியை தான் இன்றைக்கி எல்லாமே வந்து உங்ககிட்ட முழுக்க நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இது வந்து இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் மோரோவர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதரவு. ஹாய் பீக்கர்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு செண்பகராமன் பிள்ளை பிறந்தது வந்து எந்த வருஷம்னா 1891 வருஷம் செப்டம்பர் 15 வந்து திருவனந்தபுரம் சொல்லிட்டு ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊரில் புத்தன் சந்தைன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அந்த பகுதியில் தான் வந்து முதல்ல வந்து செண்பகராமன் பிள்ளை வந்து பிறக்கிறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவருடைய அப்பா பேர் வந்துட்டு சின்னசாமி பிள்ளை, அவருடைய அம்மா பேர் வந்துட்டு நாகம்மாள். ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு படிப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட்டியாக வந்து கிடையாது, விளையாட்டுத்துறையிலையும் மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக வந்து இருக்காரு. அதுவும் எந்த விளையாட்டுத்துறையிலன்னா சிலம்பம் வந்து கற்றுக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் வாழ்வீச்சு, இந்த கத்தி சண்டைலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்வீச்சு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 துறையிலுமே வந்துட்டு பயங்கரமான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த 2 துறையிலுமே வந்துட்டு நிறைய வித்தைகளை வந்து கற்று வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் செண்பகராமன் பிள்ளை வந்து படித்தது வந்து எந்த பகுதியிலன்னா அதே திருவனந்தபுரம், அதாவது அவருடைய பிறந்த ஊர் இருக்குது பார்த்தீங்களா அந்த திருவனந்தபுரம். அந்த திருவனந்தபுரத்தில் வந்துட்டு மாமன்னர் உயர்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூல்லே வந்து படித்து முடிக்கிறாரு. செண்பகராமன் பிள்ளை வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்க காலகட்டம். ஸோ இவர் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவர் கூட படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஒன்று சேர்த்து ஒரு சங்கம் வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த சங்கம் வந்து ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கம்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த சங்கம் எதுக்காக வந்து ஆரம்பிக்கிறாருன்னா, எப்படியாவது வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து விடுதலை வந்து வாங்கி கொடுத்துடணும், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கும் போதே அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு ஒரு சங்கத்தை வந்து ஏற்படுத்துறாரு. அப்போ அந்த சங்கத்தை வந்து உருவாக்கி முதல்ல அவர் சொன்ன வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா ஜெய்ஹிந்துன்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை வந்து ஏற்படுத்துறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஜெய்ஹிந்த்ன்ற ஒரு வார்த்தை வந்து இந்த ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் அந்த வார்த்தை வந்து கொடுத்துட்டாரு. சர் வால்டர் வில்லியம் இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா, இவர் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டை வந்து சேர்ந்தவர். ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் என்ன பண்ணுறாருனா, இந்தியாவுக்கு வந்து வராரு. இந்தியாவுக்குள்ளே வரும்போது வந்து என்ன சொல்லிட்டு வராருன்னா, நான் ஒரு விலங்கியல் மருத்துவர்னு சொல்லிட்டு அந்த அடையாளத்தோட இந்தியாவுக்குள்ளே வந்து வராரு. இவர் இந்தியாவுக்குள்ளே வர அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வந்து இந்தியர்கள் வந்து பயங்கரமாக வந்து அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்க அந்த காலகட்டம். இவர் என்ன பண்ணுறாருனா, விலங்கியல் மருத்துவர்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அவர் வந்து அவருடைய வேலையை பார்க்கறத விட்டுட்டு என்ன பண்ணுறாருனா, இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த இந்தியர்கள் வந்து எப்படி அடிமைப்படுத்துறாங்க, இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்காணிக்கக்கூடிய ஒரு ஸ்பைவா வந்து உள்ள வராரு. விலங்கியல் மருத்துவர்னு சொல்லிட்டு ஸ்பையா வந்து உள்ள வராரு. ஸ்பையா வந்து உள்ள வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த வெள்ளைக்காரங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டுறாங்கன்னு ஒன்று நோட்டீஸ் பண்ணி, ஜெர்மன் நாடு இருக்குது பார்த்தீங்களா, இவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் தான். அந்த ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு வந்து ஒன்று வந்து சொல்கிறதுக்காக ஒரு ஸ்பையா வந்து உள்ள வராரு, விலங்கியல் மருத்துவர்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இவர் உள்ள வந்து அந்த காலகட்டம் தான் என்ன ஆகுதுன்னா, செண்பகராமன் பிள்ளை வந்து பயங்கரமாக வந்து ஒரு பழக்கம் வந்து ஏற்படுது. பழக்கம் வந்து ஏற்பட்டதுனால சர் வால்டர் வில்லியம்ஸ்க்கும் செண்பகராமன் பிள்ளைக்கும் வந்து பயங்கரமாக வந்து அது வந்து அந்த பழக்கம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, இந்த வால்டர் வில்லியம் வந்துட்டு செண்பகராமன் பிள்ளையை பார்த்து, நீ வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கப்பா, ரொம்ப திறமைசாலியாக இருக்க, அதுவும் இல்லாமல் நல்லா படிக்கவும் சேர, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நீ எப்படியாவது போய் வெளிநாட்டுக்கு போய் படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. ஐடியா கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருனா, இந்த வால்டர் வில்லியமே வந்து நீ நல்லா படிக்கிற ஒரே காரணத்துக்காக இவருடைய உதவி மூலயமா என்ன பண்ணுறாருனா, செண்பகராமன் பிள்ளை வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாரு. எந்த கண்ட்ரியில் போய் படிக்கிறாருன்னா, இட்டாலிக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் போய் படிக்கிறாரு. அந்த 2 கண்ட்ரிலையுமே அவர் படித்த படிப்பு என்ன படிப்புனா இன்ஜினியரிங் படிப்பு. ஸோ இன்ஜினியரிங் படிப்பை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறாரு. நல்லா படித்து முடித்து அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல பட்டமும் வந்து வாங்குறாரு.
சண்பகராமன் பிள்ளை இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா சுவிட்சர்லாண்டில் வந்து படிக்கும் போதே என்ன பண்ணியிருக்காருனா இந்தியாவில் வந்துட்டு இந்தியர்கள் எல்லாருமே வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால் என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு இந்தியர்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து சொல்கிறதுக்காக அப்பப்போ வந்து என்ன பண்ணுவார்னா சொற்பொழிவு வந்து ஆட்டுவார். ஸோ சுவிட்சர்லாண்டில் மட்டும் என்ன பண்ணுவார்னா சொற்பொழிவு மட்டும் வந்து பேசாமல் உலக நாடுகள் பல நாடுகளுக்கு வந்து சுற்றியிருக்காரு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, மியான்மார் இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் போயிட்டு என்ன பண்ணுவார்னா ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்தியர்கள் வந்து அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க, வெள்ளைக்காரங்க எல்லாருமே வந்து இந்தியா வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, இந்தியா வந்து அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இந்தியாவுக்காகவும் இந்தியர்களுக்காகவும் சண்பகராமன் பிள்ளை என்ன பண்ணுவார்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல கண்ட்ரிகளில் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வந்து தப்பாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மக்களுக்கு வந்து எடுத்து ஒரு விழிப்புணர்வு வந்து சொல்கிறாரு, ஒரு விழிப்புணர்வு வந்து காட்டுறாரு. இதனால் வந்து என்ன நடக்குதுன்னா உலக மக்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து இந்தியர்களுக்காக வந்து ஒரு சக்தியை வந்து திரட்டுறாரு. மிகப்பெரிய ஒரு மக்கள் படையாக வந்து இந்த சண்பகராமன் பிள்ளை வந்து என்ன பண்றாருன்னா மக்கள் படையை வந்து உருவாக்குறாரு. இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் ஆதரவா 1933 அந்த வருஷம் வந்து என்ன நடக்குதுன்னா வியட்நாம்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஒன்று இருக்கு. அந்த பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து என்ன பண்றாருன்னா சண்பகராமன் பிள்ளை வந்து பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போதே என்ன பண்றாருன்னா ஜெய்ஹிந்துன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முழக்கத்தை வந்து ஏற்படுத்துறாரு அந்த மாநாட்டில். அந்த மாநாட்டில் ஏற்பட்ட அந்த முழக்கம் வந்து யார் வந்து கேட்குறாங்கன்னா வேற யாரும் வந்து கிடையாது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அந்த முழக்கத்தை வந்து முதல்ல வந்து கேட்குறாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த ஐயாவை பற்றி நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது, அவருக்கு எந்த அளவுக்கு விடுதலை உணர்வு வந்து இருக்குன்ட்டுன்னு. அவரால் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆர்மியை வந்து இந்த இந்தியாவில் வந்து உருவாச்சு. ஸோ உடனே என்ன பண்ணுறாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு இந்த ஜெய்ஹிந்த் இந்த வார்த்தை வந்து ரொம்ப நல்லா இருக்கே, இந்த வார்த்தை வந்து ஏன் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ சண்பகராமன் பிள்ளை அந்த வியட்நாம்ன்ற அந்த மாநாட்டில் வந்துட்டு சொன்ன அந்த ஜெய்ஹிந்த் அந்த வார்த்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போயிட்டு அந்த ஜெய்ஹிந்த் அந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் இந்த முழக்கத்தை வந்து ஏற்படுத்தினார். அதுவும் எப்போ ஏற்படுத்துறாருன்னா ஸ்கூல் படிக்கும் போது அந்த பாரத மாதா சங்கம்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் ஒன்று ஏற்படுத்துறாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சங்கத்தை வந்து ஏற்படுத்தும் போதும் வந்தே மாதரம்ன்ற வார்த்தையும் அதே மாதிரி ஜெய்ஹிந்த் இந்த வார்த்தையும் ரெண்டு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து முழக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டாரு. ஒரு வாட்டி எப்போ சொன்னார்னா வியட்நாம் அந்த பகுதியில் வந்து மாநாட்டில் இருக்கும் போது அவர் அந்த வார்த்தை சொல்கிறார் ஜெய்ஹிந்த் அந்த வார்த்தை. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை பிடிச்சி போய் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி என்ன பண்ணுறாருனா இந்த ஜெய்ஹிந்த் இந்த வார்த்தை கொண்டு போய் இந்தியர்கள்கிட்ட சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியர்களோட வாயில் வந்துட்டு அடிக்கடி இந்த ஜெய்ஹிந்த் இந்த வார்த்தை வந்து என்ன பார்த்தோன்னா அடிக்கடி திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜெய்ஹிந்த் இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தைக்கு வந்து என்ன மீனிங்னா வெல்க இந்தியா நீடோடி வாழ்க, இந்தியா வாழ்கன்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட அர்த்தத்தை வந்து இந்த ஜெய்ஹிந்த் இந்த வார்த்தை வந்து குறிக்குது. ஸோ இந்த வார்த்தை இந்தியர்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிடிச்சி போனதுனால அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஜெய்ஹிந்த் வந்து எல்லாருமே வந்து முழக்கமிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்தியா வந்து சுதந்திரம் வாங்க ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 15 1947 வந்து என்ன ஆகுதுன்னா இந்தியா வந்து சுதந்திரம் வந்து கிடைக்குது. ஜெய்ஹிந்த் இந்த வார்த்தை வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போ அந்த லெட்டரில் வந்து என்ன ஆகுதுன்னா ஜெய்ஹிந்த் இந்த வார்த்தை வந்து முத்திரையாக வந்து குத்தப்பட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெய்ஹிந்த் இந்த வார்த்தை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் மக்கள் கிட்ட லெட்டர் மூலிமா வந்து சேர்க்குறாங்க. பெர்லின் அந்த கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்திய சர்வதேச குழுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. இவர் மிகப்பெரிய ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுற அதே காலகட்டத்தில் அதே டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெள்ளைக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க உலகம் முழுதும் சுற்றி வந்து இந்தியர்களை பற்றி தப்பான ஒரு பொய்யான பரப்புரையை வந்து ஆட்டிட்டு இருக்காங்க. இந்தியர்கள் வந்து ரொம்ப மோசமானவங்க, இந்தியர்கள் எல்லாருமே வந்து தப்பானவங்க, ஈவாருக்கும் இல்லாதவங்க சொல்லிட்டு அவங்க வாய்க்கு வந்தபடி கண்டபடி என்ன பண்ணுறாங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிலாம் கால் வைக்கிறாங்களோ அந்தந்த கண்ட்ரியில் இந்தியர்களை பற்றி தப்பாக வந்து பேசிகிட்டே இருக்காங்க. உடனே சண்பகராமன் பிள்ளை இவர் வந்து என்ன பண்ணுறாருனா எங்களை பற்றியே நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, அவங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இந்திய சர்வதேச குழுன்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணார் பாருங்க. அந்த டீமை வச்சு என்ன பண்ணுறாருனா இந்த ஆங்கிலேயர்களை பேசுகிறது எல்லாமே வந்து பொய்ன்னு சொல்லிட்டு அதை வந்து முறியடிக்கிறாரு. எந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணாரோ அந்த டீமை வச்சு இவங்களை வந்து முறியடிக்கிறாங்க. இந்திய சர்வதேச குழு இந்த டீமை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாமே வந்து முறியடிச்சார் பார்த்தீங்களா, இவர் வந்து அதோட வந்து நிப்பாட்டில் அதோட ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாருனா ப்ரோ இந்தியா நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பர் ஆரம்பித்து அவர் என்ன பண்ணுறாருனா இந்த வெள்ளைக்காரங்க எல்லாருமே வந்து இந்தியர்களை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பொய்ன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் மூலியமாகவும் வெளியே வந்து படுத்துறாரு. இவங்க எல்லாமே வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, இந்தியர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து மோசமானவங்களாம் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் மூலியமாகவும் எல்லாமே வந்து வெளிப்படுத்துறாரு. இவங்களுடைய அந்த பொய்யான பரப்புரையும் நியூஸ் பேப்பர் மூலியமாக வந்து முறியடிக்கிறாரு. முதல் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ஜெர்மனி கண்ட்ரி வந்து ஹிட்லரோட தலைமையில் வந்து தலைமை தாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஜெர்மன் கண்ட்ரி வந்து தயாராகிட்டு இருந்தது. அப்போ அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா ஹிட்லர் வந்து ஜெர்மன் கண்ட்ரியோட மிகப்பெரிய தலைவராக வந்து ஆயிட்டாரு. அப்போ தலைவராகும் போது அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா ஹிட்லரும் சண்பகராமன் பிள்ளையும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது அந்த பேச்சுவார்த்தையில் வந்து என்ன ஆகுதுன்னா ஹிட்லர் வந்து வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல்
இந்தியாவை பற்றியும் இந்தியர்களை பற்றி வந்து தப்பாக பேசிட்டாரு செண்பகராமன் பிள்ளை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செண்பகராமன் பிள்ளைக்கு பயங்கரமான கோபம் வரும். ஏகப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திறமையை வந்து காட்டி நிறைய அந்த வெள்ளக்காரங்களை வந்து பயங்கரமாக வந்து தோக்கடிச்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு சர்வதேச குழு வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் போக வந்து என்ன ஆச்சுன்னா ஹிட்லருக்கு வந்துட்டு செண்பகராமன் பிள்ளை வந்து எப்பேற்பட்ட ஒரு ஆள், எப்பேற்பட்ட தைரியமான ஆள் வந்து அவருக்கு வந்து தெரியவே இல்லை. இவர் என்ன பண்ணார், ஹிட்லர் வந்துட்டு வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அடிமையாக இருக்கிறது தான் வந்து தகுதியான நாடு, ஆங்கிலேயர்கள்கிட்ட வந்து அடிமைப்பட்டு தான் எப்போவுமே வந்து இந்தியர்கள் வந்து இருக்கணும். ஒருவேளை ஆங்கிலேயர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்டா கூட இந்தியா வந்து வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய தகுதியின் திறமையை வந்து இந்தியர்களுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இந்தியா வந்து மட்டம் தட்டி பேச முடியுமோ, இந்தியர்களை வந்து ஒரு கீழ்த்தனமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா மட்டம் தட்டியும் கீழ்த்தனமாக வந்து பேசிட்டாரு. உடனே என்ன ஆச்சுன்னா செண்பகராமன் பிள்ளை அவருக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்து கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பயங்கரமாக வந்து கொதித்து எழுந்து செண்பகராமன் பிள்ளை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹிட்லர்கிட்ட பயங்கரமாக வந்து வாக்குவாதத்தை வந்து ஈடுபடுறாரு. அவருடைய வாத திறமையால் வந்து போராடி என்ன பண்ணுறாருன்னா ஹிட்லரை வந்து ஜெயிக்கிறாரு. உடனே ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெட்டர் மூலிமா வந்து நான் இந்தியா வந்து தப்பாக பேசிட்டேன், என்னை வந்து மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்பேற்பட்ட ஹிட்லர் வந்து செண்பகராமன் பிள்ளை ஐயா கிட்ட வந்து என்ன பண்ணுறாருன்னா மன்னிப்பு கேட்குறாரு லெட்டர் மூலிமா. செண்பகராமன் பிள்ளை வந்து என்ன பண்ணுறாருனா எழுத்து மூலிமா ஹிட்லர் வந்து மன்னிப்பு கேட்க வச்சார் பார்த்தீங்களா. உடனே மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ஹிட்லரோட அந்த நாசிக் படலாம் இருக்குது பாருங்கள், அவங்க டீமில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ வந்து கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. செண்பகராமன் பிள்ளை எங்கே இருந்தால் வந்தவன் எங்காலும் ஒரு தலைவன் ஒரு ஹிட்லரு எங்கால் தலைவனை போயிட்டு மன்னிப்பு கேட்க வச்சுட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து கோவத்தில் வந்து இருக்க ஆரம்பித்தாங்க. கோவத்தோடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கோவத்துக்கு தீனி போடுற விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து நடக்குது. அது என்ன சம்பவம்னா அரசாங்க விருந்து வந்து நடக்குது. அந்த அரசாங்க விருந்தில் வந்துட்டு ஹிட்லர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு செண்பகராமன் பிள்ளை இவரும் வந்து கலந்துக்கிறாரு. ரெண்டு பேருமே கலந்துக்கும் போது என்ன பண்ணுறாங்க, செண்பகராமன் பிள்ளை வந்து சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, அந்த சாப்பாட்டில் வந்து ஸ்லோ பாய்சன் வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்லோ பாய்சன் வந்து அந்த சாப்பாடு வந்து கலந்துருக்கிறது இவருக்கு வந்து தெரியவே இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புக்குள்ளே வந்து மிகப்பெரிய அளவில் அந்த ஸ்லோ பாய்சன் வந்து ஊறியே அந்த ஸ்லோ பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நோயாளியை வந்து மாற்றிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மரண படுக்கைக்கு வந்து தள்ளப்பட்டுறாரு. மரண படுக்கைக்கு வந்து தள்ளப்பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எப்படியோ வந்து உயிர் பழைச்சி வைத்தியெல்லாம் பார்த்து அப்புறம் கடைசியாக வந்து எழுந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா முதல் வாட்டி கஷ்டப்பட்டு உயிர் பழிச்சு எழுந்து வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த நாசிக் படம் வந்து விடவே இல்லை. இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டாவது வாட்டி அட்டாக் பண்ணாங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து கடைசி அட்டாக்கு. ரெண்டாவது வாட்டி அட்டாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா ஃபைனலாக பார்த்தோன்னா மரணப்படுக்கைக்கு வந்து போகிறாரு. அதுக்கப்புறமும் மரணப்படுக்கையில் படுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உயிர் வந்து அவர் உடம்புலேருந்து பிரிய ஆரம்பிக்குது. இறுதியாக வந்து எப்போ வந்து இறந்து போகிறாருன்னா 1934 வருஷம் மே 26 செண்பகராமன் பிள்ளை வந்து இறந்து போகிறாரு. இந்தியாவுக்கும் சரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சரி மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து ஏற்படுது. செண்பகராமன் பிள்ளைக்கு வந்து என்ன வந்து தெரிஞ்சிருக்கேன்னா, நான் மரணப்படுக்கைக்கு நான் வந்துட்டேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன், ரொம்ப நாளைக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி லக்ஷ்மி பாய் அவங்க மனைவியை கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு இறுதி கால ஆசையை வந்து சொல்கிறாரு. நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய சாம்பலை வந்துட்டு எங்கள் அம்மா கரைச்சாங்க பார்த்தீங்களா, திருவனந்தபுரம் கரைமனை ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஒன்று இருக்குது, அந்த ஆற்றுல தான் வந்துட்டு செண்பகராமன் பிள்ளை அவங்களோட அம்மா வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சாம்பலை வந்து அந்த ஆற்றுல வந்து கரைச்சாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுன்னா நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய சாம்பல் எடுத்து அதனுடைய ஆற்றுல வந்து நீ கரைச்சிரு. அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய சாம்பலை வந்துட்டு நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், அதாவது நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து நாஞ்சில் நாடுன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த வயக்காடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிலம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் இருக்கும் பாருங்கள், அந்த நிலத்தில் வந்து தூவிடுன்னு சொல்லிட்டு இறுதி கால ஆசையை வந்து அவங்க மனைவி கிட்ட வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் வந்து இறந்தும் போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவருடைய மனைவி வந்து இறந்ததுக்கப்புறம் அவருடைய சாம்பலை வந்துட்டு ஒரு பானையில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க. அதாவது இவர் வந்து அந்த இறுதிக்கால ஆசை வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு இந்தியா வந்து சுதந்திரம் வந்து வாங்கவே இல்லை. இறந்து போகிற வருஷம் பார்த்தீங்கன்னா 1934 மே 26 இறந்து போகிறாரு. ஆகஸ்ட் 15 1947 வருஷம் இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லக்ஷ்மி பாய் வந்துட்டு செண்பகராமன் பிள்ளை அவருடைய சாம்பலை என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க வந்து பதப்படுத்தி வச்சுட்டே இருந்தாங்க. செண்பகராமன் பிள்ளை இறந்து 32 வருஷம் கழிச்சு, அதாவது 1966 அந்த வருஷம் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த செண்பகராமன் பிள்ளை உயிரோடு இருக்கும்போது அவருடைய ஆசை வந்து சொன்னார் பார்த்தீங்களா, இந்த கரமனை ஆற்றுல வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நாஞ்சி நாட்டில் வந்து தூவிடுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட ஒரு ஆசையை சொல்லிட்டு இறந்து போனார் பாருங்க. அந்த ஆசை 1966 அந்த வருஷத்துக்கு தான் வந்து அவங்களுடைய மனைவி லட்சுமிபாய் வந்து நிறைவேற்றினாங்க.
இறுதியாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம தமிழ் மண்ணிலேருந்து போனவர் தான் சண்பகராமன் பிள்ளை. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இந்தியர்களோட வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருது, ஜெய்ஹிந்த், இந்த வந்தே மதுரம், இந்த வார்த்தை வருதுன்னா இந்த 2 வார்த்தைக்கும் சொந்தக்காரர் மிகப்பெரிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்பகராமன் பிள்ளை ஐயா. சண்பகராமன் பிள்ளை அவர் தான் மிகப்பெரிய அளவில் சமூக போராளி, அவர் தான் மிகப்பெரிய அளவில் விடுதலை போராளி. இப்பேற்பட்ட விடுதலை போராளி நம்ம மண்ணு சுமந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அவரை பற்றி பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா அப்பேற்பட்ட ஹிட்லரே வந்து மன்னிப்பு வச்சிருக்காருன்னா இவர் சாதாரணமான ஆளும் கிடையாது. அதுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரையும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா இவர் என்ன தான் இந்த 2 வார்த்தை வந்து உருவாக்கி விட்டாலும் அந்த வார்த்தை ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு ஆள் நேதாஜின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டோட விடுதலைக்காக. ஓகே பிகர்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். சண்பகராமன் பிள்ளை இவருடைய பயோகிராஃபி வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் சரி தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி இன்னொரு வீடியோவில் மறக்காமல் நான் வந்து பார்க்குறேன். பாய் பாய் அண்ட் டேக் கேர்.